சீதாராம் யெச்சூரி அவர்கள் குறித்து மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். சுர்ஜித் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த போதே இவர் நம்முடைய சீதாராம் யெச்சூரி அவர்கள் பொதுச் செயலாளரானார்கள். அதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கட்சியை வளர்ப்பதிலே பாடுபட்டது மட்டுமல்ல, அவர் அந்த நாடாளுமன்ற உரைகளிலே ஒரு முறை 1.25 மணி நேரம் அவர் பேசினார். அந்த பேச்சிலே அனைவரும் லயித்து போய், ஆளும் கட்சி எதிர்கட்சி அனைவரும், அவைத்தலைவர் எல்லோரும் அயர்ந்து போய், அந்த பேச்சிலே இலக்கியம் வந்தது, வரலாறு வந்தது, தத்துவம் வந்தது. அனைத்திலும் பாண்டித்யம் பெற்றவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். அவர் பிறந்தது இந்த சென்னை மாநகரிலே. அவருடைய பாட்டனார் நீதிபதியாக இருந்தவர். யெச்சூரி என்பது அவருடைய ஊரின் பெயர். ஆந்திரத்திலும் பஞ்சாபிலும் ஊர் பெயரையே தங்களுடைய பெயருக்கு முன்னால் சேர்த்துக் கொள்வது வழக்கம். ஆகவே சீதாராம் யெச்சூரி என்கின்ற அந்த பெயருக்குள்ளேயே அவருடைய ஊர் அதிலே அடங்கி விடுகிறது. ஆனால் பெருமழையும் பெருவெள்ளமும் ஒரு முறை ஏற்பட்டு அவர்கள் ஊரையே வெள்ளம் அடித்து சென்ற போது அந்த ஊரே இல்லாமல் போயிற்று. அதன் பிறகு அந்த ஊரிலே போய் குடியிருக்க வழியில்லை. அப்படிப்பட்ட சீதாராம் யெச்சூரி அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஜனநாயகத்தை அளிக்கின்ற விதத்திலே நெருக்கடி நிலையை அம்மையார் இந்திரா காந்தி பிரகடனம் செய்த போது மார்க்சிஸ்ட் கட்சி அதை கடுமையாக எதிர்த்து போராடியது. அந்த சந்தர்ப்பத்தில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, அந்த பல்கலைக்கழகத்திலே சீதாராம் யெச்சூரியும் படித்தார், பிரகாஷ் காரத்தும் படித்தார்.